வணக்கம் விவசாய பெருமக்களே. நவீன விவசாயிகள் விற்பனை மையம் மணப்பாறை ஜேஜே அக்ரி டூல்ஸ்லேருந்து நான் ஜெரால்ட் ஆண்டனி. நம்மளோட வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா நவீன விவசாய கருவிகள் நிறைய மார்க்கெட்டில் வந்துருக்கு. அந்த கருவியில் எது நல்ல கருவி, எது பயன்பாட்டுக்கு உகந்தது, எது நீண்ட நாள் பயன்பாட்டுக்கு சரியாக வருங்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு டூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோடாலி. வழக்கமாக ஒவ்வொரு பண்ணையிலையுமே ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள். கோடாலியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதுனா இன்கோ கம்பெனியோட ஃபைபர் கிளாஸ் ஹேண்டிலில் இருக்கக்கூடிய இந்த கோடாலியை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் இந்த கோடாலியில் இதில் என்னென்ன வெரைட்டி இருக்குது, இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன, இதில் என்னென்ன சாதகமான அம்சங்கள் இருக்குங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம வழக்கமான கோடாலிக்கும் இந்த இன்கோவோட ஃபைபர் கிளாஸ் ஹேண்டில் கோடாலிக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே டோட்டலாகவே மாறி இருக்குங்க. இந்த கோடாலியை ரெண்டு விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய மெட்டல் பாடி, அடுத்து வந்து இதோட ஃபைபர் கிளாஸ் ஹேண்டில். வழக்கமான ஹேண்டிலில் நம்ம என்ன பண்ணுவோம், உருளையான கைப்பிடி இருக்கும் நம்ம கோடாலில். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிப்பாக பிடிக்கிறதுக்கான எந்த ஒரு ஆப்ஷன் இருக்காது. அதே சமயத்தில் நம்ம கையில் ஏதாச்சும் உள்ளங்கை வேர்த்துச்சுன்னா வலிக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த கோடாலில் பார்த்திங்கன்னா இதோட ஃப்ரண்ட் பேஸ் வந்து இந்த மெட்டலில் ஜாயின் இருக்கக்கூடிய இடம் வந்து நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுக்கக்கூடிய வலு வந்து ஃபுல்லாக இறங்குற மாதிரி. அடுத்து நம்ம கையோட ஒரு கை பிடிக்கிற இடம் வந்து ரொம்ப மெலிசாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி கை பிடிக்கிற இடம் வந்து நல்லா பெரிய ஒரு கைக்குள்ளே நல்லா அடங்குற மாதிரி கையை விட்டு வலிக்கிட்டு போகாத அளவு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து வெட்டினாலுமே உங்கள் கையை விட்டு இந்த கோடாலிருந்து நீங்கள் பிடிச்ச இடத்துல இருக்க முடியாது, வலிக்கிட்டு போகாது, கையை விட்டு உருவிட்டு போகாது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஹேண்டிலோட உள்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபைபர் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்போவுமே இந்த கோடாலி கைப்பிடியை வந்து உடைய விடாது. இது வந்து நேராக வளைஞ்சு கொடுக்கும், லைட்டாக பெண்ட் ஆக முடியாது, உங்களுக்கு வந்து உடஞ்சி போகாது. அடுத்து ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். ஆனால் உங்கள் கைப்பிடிக்கிற அந்த பிளாக் சர்ஃபேஸ் எல்லாமே ஃபுல்லாக ரப்பர் கோட்டிங் உள்ளது. இதனால் என்ன நம்மளுக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் வெட்டக்கூடியது ஒரு மரத்தை உடைக்கிறதுக்கோ அல்லது தேங்காயை வெட்டுறப்போ நீங்கள் உடைக்கிறப்ப உங்கள் கைக்கு வந்து அந்த வைப்ரேஷன் வந்து உள்ளுக்கு வராது. இந்த ரப்பர் மூலம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு கைக்கு வைப்ரேஷன் வராமல் இருக்கும். ஸோ இதோட ஹேண்டில் வந்து நம்மளுக்கு ஒரு 100% சேஃப்டி, அதே நேரத்தில் நல்ல ஒரு உறுதியான தரத்தில் இருக்குது. அடுத்தபடியாக பார்க்க போகிறோம் இந்த மெட்டல் சைடு. வழக்கமாக நம்மளோட கோடாலிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு இரும்பில் செஞ்சுருப்போம், நம்ம தீட்டி வச்சுருப்போம். அதோட சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூர்மையாகிட்டு வரும். இதில் வந்து நல்ல ஒரு பிளேடு ஷேப்புக்கு வர அளவுக்கு நல்லா ஷார்ப்னஸாக இருக்குது. இதனால் பக்கத்தில் வச்சு பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பின்னாடி பக்கம் வந்து நல்லா பெருசாக இருக்கும், கீழே போக போக நல்லா அகலமாக விரிஞ்சு ஷார்ப்னஸாக இருக்குது. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு கட்டையை வெட்டுறப்போ ஈஸியாக அந்த இடத்த வந்து திறந்து விட்டுட்டு போயிடும். ஸோ ஒரு கட்டையை நல்லா உடைக்கிறதுக்கோ ஒரு மரத்தை வெட்டுறதுக்கோ சிப்ஸாக நம்மளை வெட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டனிங் பண்ணக்கூடிய மெட்டீரியல். ஸோ வந்து இது பிசுறாக தெரிக்காது, சீக்கிரம் மழுங்கி போகாது, நல்லா கெட்டியாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு முறை வெட்டுறப்பவும் உங்களுக்கு அதிகமான அளவில் மரத்துண்டுகள் வந்து வெளியேறும். நம்மளோட வழக்கமான கோடாரிகளை நம்ம இரும்பு கொல்லைப்பட்டறையில் கொண்டு போய் நம்ம இதை கொடுத்து துவையிறது, அதாவது ஷார்பன் பண்ண கொண்டு போய் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா நல்லா நெருப்பில் வச்சு வாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் தட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்பன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மெட்டலில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வேலை இருக்காது. ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம ஹார்டனிங் பண்ண மெட்டீரியலுங்கிறதுனால நீங்கள் நார்மலாக கிரைண்டிங் பண்ணாலோ அல்லது சாண பிடிக்கக்கூடிய கல்லை வச்சு தேய்ச்சிங்கனாலோ போதும், நல்லா ஷார்பன் ஆயிரும். இந்த ஃபைபர் கிளாஸ் கோடாலி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான அளவில் கிடைக்குது. இதோட அளவுகள் எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க, அந்த இரும்போட வெயிட்டை வச்சு தான் நம்ம இதோட அளவு வந்து சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் 1 கிலோ வெயிட் உள்ள கோடாலி. இதோட கைப்பிடியோட லென்த் பார்த்திங்கன்னா ஒரு 1.25 அடி லென்த் இருக்கும். இந்த கைப்பிடி இது பார்த்திங்கன்னா 1.25 கிலோ வெயிட் உள்ள கோடாலி. இதோட கைப்பிடி நீளம் பார்த்திங்கன்னா இடத்துல 2 அடி இருக்குது. முற்றிலும் வீட்டு பயன்பாட்டுக்கு மட்டும்தான், ஒரு சில தேங்காய் உடைக்க சின்ன சின்ன வேலைகள் மட்டும்தான் செய்ய போகிறேங்கிறவங்க அல்லது வீட்டில் லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அந்த சின்ன ஹேண்டில் உள்ள நீங்கள் இந்த 1 கிலோ கோடாலியை வந்து வாங்கிக்கலாம். தோட்டத்தை பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், நல்லா நிறைய விறகு உடைக்கிற மாதிரி இருக்கும், பெரிய மரங்களை வெட்டுற மாதிரி இருக்கும்னா இந்த 1.25 கிலோ வெயிட் உள்ள கோடாலியை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கோடாலிகளை வந்து நம்ம இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன, இதோட தயாரிப்பு முறைகள் எல்லாமே, தயாரிச்சிருக்கக்கூடிய முறைகள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ இது ஃபீல்டில் எப்படி நல்லா வெட்டுதா, தேங்காயெல்லாம் நல்லா உடைக்குதா அப்படிங்கிறத பற்றி வாங்க ஃபீல்டில் போய் செக் பண்ணி பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா அந்த கோடாலியை வந்து பச்சை தேங்காய், காஞ்ச தேங்காய், பச்சை மரம், காஞ்ச மரம், இப்படி எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டாங்க. இதோட பயன்பாடு வந்து ரொம்ப நம்மளுக்கு நல்லாயிருக்கு, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏன்னா வேலை வந்து ரொம்ப எளிமையாக முடியுது, ரொம்ப அதிக ஃபோர்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஸோ இந்த டூல் வந்து ஒரு நல்ல டூலாக இருக்குது. இதோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா
இந்த சைஸ் 2 அடி நீளமுள்ள இந்த பெரிய ஆக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1250 கிராம் 1.25 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய இந்த பெரிய ஆக்ஸ் வந்து வழக்கமாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 1300 ஆரம்பித்து 1700 வரைக்கும் ஒவ்வொரு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க ரேட் வச்சு விற்கிறாங்க. நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கஸ்டமருக்காக டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து 1200 கொடுக்குறோம். அடுத்து இந்த 1 அடி நீளம் உள்ள 1 அடி ஹேண்டில் உள்ளக்கூடிய அந்த 1 கிலோ எடையுள்ள இந்த கோடாலி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து 900 ஆரம்பித்து 1100 வரைக்கும் விற்கிறாங்க. நம்மளோட கஸ்டமருக்காக நம்மளோட சேல்ஸ் ரேட்டு பார்த்திங்கன்னா 750 இந்த டூல் வந்து வேணுங்கிறவங்க கீழே தெரியக்கூடிய எங்களுடைய கடையோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சி வைக்கிறோம். உங்கள் இடத்துக்கு பாதுகாப்பாக வந்து சேர்கிற வரைக்கும் பொறுப்பு எங்களோடது. இதே மாதிரி நிறைய டூல்ஸ்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய ஜேஜே அக்ரி டூல்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.